ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு இப்போ எண்ணெயில் கடுகு, அதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போடுவோம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வெள்ளைப்பூடி வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு அதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். இதுக்கு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி தக்காளியும் உள்ளியும் நல்லா வதங்கட்டும். வெங்காயை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடம் ஆயில் போட்டான உடனே இதுக்கு கூடவே நம்ம உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியும் ஊற்றி இதை வேக வைப்போம். ரேசாக கலர் மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றணும். புளி கரைசலை ஊற்றி அதுக்கு கூட மஞ்சள் பொடியும் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு தேவையான கொஞ்சம் உப்பு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ வெண்டைக்காய் வெந்து கலர் மாதிரி நல்லா உப்பு புளியெல்லாம் பிடிச்சி வந்தாச்சு. இதுக்கு கூட நம்ம கொஞ்சம் காயப்பொடி சேர்ப்போம். காயப்பொடி சேர்த்து கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, காரத்துக்கு தக்கன போட்டுக்கிடுங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதுக்கு கூட நான் சொல்ல மறந்துடுச்சு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் அடித்து வச்சுருக்கிறேன். லாஸ்ட்டில் இதை சேர்த்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட நம்ம தேங்காய் ஜீரகம் அடித்து வச்சுருக்கிறேன், அதை போட்டு கிண்டி ஃபினிஷ் பண்ணிடுவோம்.